நாம் என்னதான் ஹாரர், காமெடி, ரொமான்ஸ்னு விதவிதமான ஜானரில் படங்கள் பார்த்தாலும் நம்ம எல்லாருக்கும் காமனாக ரொம்ப பிடிச்ச ஜானர்னா அது ஆக்ஷன் தான். ஒரு நல்ல ஆக்ஷன் படம் வெறுமனையே பறக்கிறது, குதிக்கிறது, குத்துறது, சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல ஆக்ஷன் செட் பீசஸோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாடி ஒரு காரணகாரியம் வச்சு அந்த ஆக்ஷன் செட் பீசஸ் கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கணும். அப்படியாப்பட்ட ஆக்ஷன் சீன்ஸுக்கு தான் நல்ல வேல்யூ இருக்கும், நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அப்படியாப்பட்ட ஆக்ஷன் செட் பீசஸை பற்றி அதை எப்படி டிசைன் பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஆக்ஷன் படத்துக்கு அது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் 2-3 எக்ஸாம்பிளை வச்சு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு கடைசி பெஞ்ச் டாக்கீஸ். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்ஷன் படத்தில் அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு துப்பாக்கியில் அந்த 12 man ஷூட் அவுட், விஸ்வரூபமில் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன், கத்தியில் அந்த காயின் ஃபைட், பூவாமை படத்தில் வர கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ், ரைட் படத்தில் வர முக்கால்வாசி ஆக்ஷன் சீக்வன்சஸ், இப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் எந்த காரணமும் இல்லாமல் ஹீரோ என்ட்ரிக்குன்னு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் படத்தோட கதைக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அந்த ஓப்பனிங் ஃபைட் முடிஞ்ச உடனே ஓப்பனிங் சாங் வரும். அதே மாதிரி தான் கிளைமேக்ஸ் ஃபைட்டும் இருக்கும். வில்லனை கொல்றதுக்காகவோ இல்லை அவனை திருத்துறதுக்காகவோ கதை முடிஞ்சதுக்கு அப்புறமா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஆக்ஷன் படத்தில் ஒரு ஆக்ஷன் செட் பீஸ் கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். பர்சனலாக தமிழ் சினிமாவில் ஏஆர் முருகதாஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸை ரொம்ப க்ரியேட்டிவாகவும் யூனிக்காகவும் ஸ்க்ரீன் பிளேயில் அது ஒரு பாட்டாக படத்தை எலிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எடுத்த கத்தி படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சஸை கதையை நகர்த்துறதுக்கு அவர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் வர ஜெயில் சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே விஜய் ஜெயிலேருந்து தப்பிச்சு வெளியே போவார். அப்புறம் அந்த ஓல்டேஜ் ஹோமில் நடக்கிற அந்த இன்டர்வியூ ஃபைட் சீக்வன்ஸுக்கு அப்புறம் தான் விஜய் முதல்ல போய் வில்லனை பார்ப்பார். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வலில் நடக்கிற அந்த ஃபைட் சீக்வன்ஸுக்கு அப்புறம் தான் வில்லனுக்கும் ஹீரோவுக்குமான அந்த முழு கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்ல, அந்த காயின் ஃபைட்டுக்கு அப்புறம் ஹீரோ மீடியாவை அப்ரோச் பண்ணுறது, சிட்டிக்குள்ளே தண்ணி வராமல் தடுக்கிறது அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸுக்குள்ளே கதை போகும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வில்லனை எப்படி ஹீரோ ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத காட்டியிருப்பான். இதே மாதிரி ஏஆர் முருகதாஸோட மற்ற யூனிக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் சொல்லணும்னா கஜினி படத்தில் வர அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஃபைட் சீனு, 7ஆம் அறிவில் வந்த டிராஃபிக் ஃபைட் சீன், துப்பாக்கி 12 man ஷூட் அவுட், ஸ்பைடர் படத்தில் வர அந்த ரோலர் கோஸ்டர் ஃபைட் சீன், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக மத்ராஸில் வர அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். சரி, அப்போது ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் என்ன? டேன் ஹார்மரோட 8 ஸ்டெப் ஸ்டோரி ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு நல்ல ஆக்ஷன் செட் பீஸை கதையோடு இன்வால்வ் பண்ணி ஆடியன்ஸை அந்த சீக்வன்ஸில் எமோஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ண வச்சு கதையை எப்படி அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக விக்ரம் செகண்ட் ஹாஃபில் வர ஏஜென்ட் விக்ரம் வீட்லேயே நடக்கிற அந்த லென்த்தான ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்க 8 பாயிண்ட்ஸ் என்னலான்னு பார்த்தோம்னா, எஸ்டாப்ளிஷ் தி ப்ரோட்டகனிஸ்ட், நீட், கோஸ் டு அன் அன்ஃபெமிலியர் சிச்சுவேஷன், சர்ச், ஃபைண்ட், ஆல்மோஸ்ட் லூசஸ் தி ஸ்டேக், கிவ்ஸ் எ கம்பேக், ரிட்டர்ன் அண்ட் சேஞ்ச். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை விக்ரமோட அந்த ஆக்ஷன் செட் பீஸில் செட் பண்ணி எப்படி அதை ஒரு ஆக்ஷன் செட் பீஸ்க்குள்ளேயே அதை ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு விக்ரம்ங்கிற அந்த ப்ரோட்டகனிஸ்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ப்ரோட்டகனிஸ்ட்டோட நீட் அந்த குழந்தையோட பால் பாட்டில். 3வது பாயிண்ட்டான கோஸ் டு அன்ஃபெமிலியர் டெரிட்டரி இந்த சீக்வன்ஸில் எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, அவர் வீட்டுக்குள்ளேயே போனாலும் வீட்டுக்குள்ளே அன்ஃபெமிலியரான ஆட்கள் இருக்காங்க, அதுவும் தெரியாத இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அடுத்து சர்ச். அடுத்து அந்த பாட்டிலை தேடும் போது ப்ரோட்டகனிஸ்ட்டை அந்த வில்லன் குரூப் தடுக்க பார்க்குறாங்க. அப்புறமா ஒரு வழியாக அவர் தேடி வந்ததை எடுத்துடுறாரு. அந்த பொருளை அவர் இழக்கிற மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷன் வருது, ஆனால் அதையும் தாண்டி அதை கடைசியில் எடுக்கிறாரு. கிவ்ஸ் அ கம்பேக். எங்கேருந்து வந்தாரோ கடைசியில் அந்த இடத்துக்கே போகிறாரு. கடைசியாக இதனால் கதையில் வர மாற்றம். இதுதான் நல்ல ஒரு ஆக்ஷன் செட் பீஸ் எழுதுறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதே ஸ்ட்ரக்சர் எடுத்து கத்தியில் வர அந்த காயின் ஃபைட்டில் பொருத்தி பார்த்தாலும் அப்படியே மேட்ச் ஆகும். பேசிக்காக இப்போ படத்தில் ஒரு ஆக்ஷன் செட் பீஸ் ஒரு ஸ்பெக்டிக்கலுக்காக மட்டும் இல்லாமல் அதில் எமோஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ண வச்சு மெயின் கேரக்டருக்கு ரூட் பண்ணுற மாதிரி கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் அது ஒரு அங்கமாக இருக்கணும். அதையே எவ்வளோ க்ரியேட்டிவாக புதுசாக யூனிக்காக பண்ணுறோங்கிறது அது அந்த டேரக்டரோட ஆக்ஷன் கொரியோகிராஃபரோட திறமை. ஸோ நீங்கள் பார்த்த பெஸ்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ஷன் படம் எது அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேற ஒரு கான்செப்டை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்கலாம்.